மக்களே வணக்கம். கோல் குவிஸ் சார்பாக நம்ம வந்து அர்ஜுனா அவார்டி கபடி சூப்பர் ஸ்டார் திரு ராஜரத்னம் அவர்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்மளோட பேச போகிறது திரு ராஜரத்னம் அவர்களுடைய மனைவி கிளாடிஸ். இவங்களும் சாதாரண ஆள் இல்லைங்க. இவங்களும் ஸ்போர்ட்ஸில் கலக்கியிருக்காங்க, கபடி விளையாடிருக்காங்க. ஸோ அவங்களோட கெரியரை பற்றி, ராஜரத்னம் சாரை எப்படி மீட் பண்ணாங்க, அவங்க திருமணம், அவங்க பிள்ளைங்களும் வந்து விளையாட்டு வீரர்கள். ஸோ அவங்கள பற்றியெல்லாம் கேட்குறோம். மேடம் வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹாஸ்பிட்டாலிட்டி. உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே பல வருஷம் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து என்னை வந்து உபசரித்து சாப்பாடெலாம் போட்டு அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறீங்க. நன்றி. அதுக்கு ஜென்ரலாகவே இதுமாரி அந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி உங்களுக்கு உண்டா? யார் வீட்டுக்கு வந்தாலும் யார் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரவங்களும் நம்ம தானங்க கவனிக்கணும். நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நம்ம கவனிக்கிறது தான். மேம், உங்களோட கணவரை பற்றி உலகத்துக்கே தெரியும், ஒரு டைகர் ராஜரத்னம்னு. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நீங்களும் வந்து ஒரு அருமையான ஸ்போர்ட்ஸ் வீராங்கனையாக இருந்திருக்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் வந்து எந்த ஸ்போர்ட் விளையாண்டீங்க, உங்களோட இளமை காலம் பற்றி சொல்லுங்கள். நான் காலேஜ் படிக்கும்போது தான் விளையாட ஆரம்பித்தது. காலேஜில் படிக்கும்போது அத்லெட் பண்ணிகிட்டு இருந்தேன். அத்லெட் வந்து நான் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் நான் தான் வின்னர் லாங் ஜம்பில். என்னோடய ரெக்கார்டு தான் ரொம்ப வருஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் படிக்கும்போது வந்து பேஸ்கெட் பாலில் கூப்பிட்டாங்க, பேஸ்கெட் பால் விளையாடினேன். அப்புறம் கபடி, அந்த டைமில் கொக்கோ கிடையாது, கொக்கோவை எடுத்துட்டாங்க, கபடியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால் கபடிலையும் சேர்ந்து கபடி விளையாட ஆரம்பித்தேன். நான் கபடி விளையாடும்போது தான் சார் எனக்கு கோச்சாக வந்ததே. ஓ ஆமாம், நான் WCC விமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜில் படித்தேன். நாகர்கோவில் விமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜில் படித்தேன். அவங்க வந்து ஹோலி கிராஸ் காலேஜ் தான் கோச்சாக இருந்தாங்க. ஆனால் 2 காலேஜும் மிங்கிள் பண்ணி தான் ஆடுவோம். 2 காலேஜும் தான் விமன்ஸ் காலேஜ். எங்கே போனாலும் யூனிவர்சிட்டியில் வந்து 2 காலேஜ் தான் ஃபைட் பண்ணுவோம், எந்த ஒரு கேமுக்கும் எந்த ஒரு அத்லெட் பண்ணாலும். அதனால் அவங்களும் அங்கேயும் போய் நாங்கள் ஆடுவோம். எங்களுக்கு கேம்ப் அது இதெல்லாம் போட்டுப்பாங்க. அப்போ தான் சாரை ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணது. அதுக்கப்புறம் நிறைய மேட்சஸ்லாம் ஆடுவோம் இல்லையா, மேட்ச் பார்த்தது. மேடம், வந்து ராஜரத்னம் சார் வந்து ஒரு கபடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அவர்கிட்டே நீங்கள் கபடி கற்றுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நீங்கள் வந்து WCC நாகர்கோவிலில் படிக்கும்போது உங்களுக்கு கோச் பண்ணாருன்னு சொன்னீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, கற்றுக்கிட்டது அவங்க வந்து கற்றுக் கொடுப்பாங்க நல்லா. இப்போ அவங்க வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் தான். இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது இல்லையா. முதல்ல கோச்சாக தான் அவங்கள நான் பார்த்துக்கிட்டது. கோச்சாக வந்து கற்றுக் கொடுக்கும்போது, அவங்க கற்றுக் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா விளையாடுற பிள்ளைங்களை வந்து தனியாக வந்து எப்படி விளையாடணும், டிஃபென்ஸ் எப்படி அடிக்கணும், அஃபென்ஸ் எப்படி விளையாடணும்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ, சொல்லிக் கொடுக்குற முறையெல்லாம் அவங்க வந்து சிலவங்களுக்கு தான் அந்த சொல்லிக் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ டீச்சர்ஸும் எல்லோரும் நல்லா பாடம் எடுக்க முடியாது. சிலவங்க சொல்கிறது சீக்கிரம் புரியும். அதே மாதிரி அவங்க ஸ்போர்ட்ஸில் வந்து அப்படி சொல்லிக் கொடுக்குறது சீக்கிரம் புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கொஞ்சம் கோபக்காரராக இருப்பார், நல்ல கோபம் தான் வரும். நம்ம தப்பு பண்ணும்போது கோபம் வருதுன்னு செய்யும். யாருமே பொதுவாக அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிற எல்லாத்துக்குமே தப்பு பண்ணும்போது கோபம் வரும். நம்ம இவ்வளோ ஒரு தடவை 2 தடவை சொல்லிக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை கற்றுக்கலன்னா கோபம் வரும். அப்போ நீங்கள் அவர் உங்களை கோச் பண்ண வந்தபோது அவர் எதிர்காலத்தில் உங்களுடைய கணவராவாருங்கலாம் நினச்சி பார்த்துருக்கீங்களா? அப்போ அப்படின்னா நம்ம நினச்சி பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் நிறைய மேட்சஸ்லாம் ஆட போகும்போது அவங்க விளையாடுறதுல வந்து நம்மளை ரொம்ப கவர்ந்துட்டாங்க. ஓகே, நீங்களும் மேட்ச் விளையாட போவீங்க, ஆண்களுக்கும் அப்போ மேட்ச் இருக்கும். ஆமாம், ஸ்டேட் லெவல் மேட்ச் எல்லாம் நடக்கும் இல்லையா. ஸ்டேட் லெவல் மேட்ச்லாம் நடக்கும்போது அவங்க EBல ஒர்க் பண்ணாங்க. EB டீம்லேருந்து அவங்க வருவாங்க விளையாடுறதுக்கு. நாங்கள் காலேஜ் லெவலில் போவோம் மேட்ச். நீங்கள் WCC ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? ஆமாம், WCC ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தமிழ்நாட்டு டீம் பண்ணி போவோம். தமிழ்நாட்டு டீம் இருந்தீங்க? ஆமாம், தமிழ்நாட்டு டீம்லேயே இருந்தேன். அதனால அப்படி நாங்கள் விளையாடும்போது அவங்கள பார்ப்போம், மீட் பண்ணுவோம். அவங்க ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயரை நான் இதுவரையிலும் அதுதான் சொல்லுங்க, எப்படி இருக்கா ஒரு கேம்? ஏன்னா நிறைய வீடியோஸ் இல்லை, நாமெல்லாம் பேசிதான் அவருடைய புகழ் வந்து உலகத்துக்கு விளையாடும்போதே ஆடியன்ஸ் அவ்வளோ சத்தம் போடுவாங்க. பாயும் புலி வருது, சிறுத்தை வருது, பிடிச்சிப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மற்ற எதிரணியை வந்து நீ பிடித்துப்பார், நிறுத்திப்பார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்க நமக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கும். விளையாடும்போதும் அப்படி தான். திடீர்னு அவங்க வந்து சும்மா உள்ளால போய் நின்று ஃபுல்லாக அலம்பிட்டு நின்னது மாதிரிலாம் இருக்காது. போனால் ஸ்கோர் தான். மேட்செல்லாம் போனால் ஸ்கோர் தான், வந்தாலும் எல்லாத்தையும் அடிக்கிறது தான். இதான் வேலை. ஆனால் நல்லா அஃபென்ஸ் தான் நல்லா ஃபஸ்ட்டு ஆடுவாங்க.
போன ஸ்கோர்னால் எத்தனை பேர் வந்து பிடிச்சாலும் மேலே டைவ் அடிச்சு பிறந்து லைனில் வந்து விடுவாங்க. ஒரு பாயிண்ட்டுமே நான் அவங்க கொடுத்து பார்த்ததில்ல, எடுத்து தான் பார்த்துருக்கேன். அந்த இதில் தான் ரொம்ப கவனிச்சாங்க. அது மாதிரி டிஃபென்ஸ் அவங்க ஆடுறாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து அப்போ ரயில்வேக்கு மேட்ச் நடக்குது, ரயில்வேயும் ஈபியும் ஆடுது. இல்லை இவங்க 2வது ஐசிஎஃப்பில் ஜாயின் பண்ணாங்க. இப்படி எனக்கு மேரேஜுக்காக ஐசிஎஃப்பில் ஜாயின் பண்ணாங்க. ஐசிஎஃப் ரயில்வேயும் ஆடுதுன்னா ரயில்வேல சுப்பிரமணியம், செங்கோட்டை இவங்கெல்லாம் நல்ல பிளேயரு. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரையில் அவங்களாம் நல்ல பிளேயரு. பழனி இவங்கெல்லாம் எல்லா பசங்களும் வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க. எல்லாருமே அண்ணன் அண்ணின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க தான் சீனியர் அந்த செட்டில். அப்போது அதுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு இவங்க ஜூனியரு. அப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணி வந்தப்புறம் வந்த பசங்களெல்லாம் நம்மளை அண்ணன் அண்ணின்னு தான் சொல்லுவாங்க. வருவாங்க வீட்டுக்கு சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடுலாம் கொடுப்பேன். நைட்டு வந்து சொல்லுவாங்க, நல்லா சாப்பாடு போட்டிங்க, ஆனால் அண்ணன் அடித்து அவ்வளோத்தையும் வெளியே எடுத்துட்டாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இவங்க அவங்க ரைட் பண்ணி வரும்போதே இவங்க டிஃபென்ஸுக்கு நிற்கிறத பார்த்தாலே அவங்க கேண்ட் அவுட் ஆகிரும். பயம் வந்துடும். அடித்தாலும் அடி டொங்கு டொங்குன்னு தான் சத்தம் கேட்கும். அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து உங்களை இணைச்சது கபடின்னு சொல்லலாமா? நீங்க அவருடைய கபடி தான் அவர் மேல உங்களுக்கு காதல் வரதுக்கு காரணமே கூட கபடி தான். அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். ஆமாம், அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். கபடி தான் இணைச்சது. வேற மற்றபடி அவங்கள பார்க்க எனக்கு சந்தர்ப்பமே கிடையாது இல்லையா? என்ன சந்தர்ப்பம் இருக்கும்? கபடினால தான் இணைச்சது. அவங்க வேலை பார்த்தது ஒரு இடம், நான் படித்தது ஒரு இடம். அப்போ பார்க்கக்குள்ள சந்தர்ப்பமே கிடையாது. அது கபடி மட்டும் இல்லை, அவருடைய கேம் இல்லையா? ஏன்னா சாதாரண பிளேயரா இருந்தா நீங்க லவ் பண்ணிருப்பீங்களோன்னு தெரியலையே. கபடி இணைச்சதுனாலும் கபடியில் அவங்களோட கேம் தான், அந்த அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்போ ரசிகர்கள்லாம் கொண்டாடுறத பார்த்தா வேற லெவலில் இருக்கும். ரசிகர்கள்லாம் ரொம்ப கொண்டாடுவாங்கங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரசிகர் மன்றமே இந்த ஏதோ சேலம் இந்த பக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு ரைடு போகிறாங்கன்னா கேலரியே எளிமைன்னு கைத்தட்டும். அவ்வளோ ரசிகர் இருப்பாங்க. அவங்க கேம் பார்க்கறதுனே வருவாங்க. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வரலாற்று ரெக்கார்டாக இல்லையே. ஒரு வீடியோ இருந்ததுன்னா இப்போ உள்ளவங்களுக்குலாம் எப்படி கபடி விளையாடணும், எப்படி அவர் விளையாடி இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வரும். என்ன இப்போ மேட்டில் ஆடுறாங்க, முன்னால் மணலில் ஆடுவாங்க. நிறைய அடிபடும், சிராய்ப்பு மாதிரி நிறைய வரும். நிறைய அடிபட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போதும் ஃபுல்லாக உடம்பெல்லாம் அடிபட்டு தான் வருவாங்க. இப்போ நம்ம ஒரு பையனை அடிக்கிறோம், நம்ம விளையாடும் போது நம்மளை பார்த்தோன்னே கேண்டை விட்டுறான்னு நம்ம பெருமையாக சொல்கிறோம். ஆனால் அதே அடிதானே இவங்களுக்கும் படம். ஆமாம், கான்டாக்ட் இவங்களையும் 5 பேர் சேர்ந்து அடிக்கும்போது இவங்களுக்கும் அந்த அடிபடும், நிறைய அடிபடும், கை கால் முறியும். அதுவும் இவர் ராஜரத்னத்தை பிடிக்கணும் அல்லது வந்து அவர்கிட்ட தப்பிக்கணும்னா அவங்க இன்னும் வெறியாடுவாங்கல்ல. இவர் ஒரு ஸ்டார் பிளேயர், கண்டிப்பாக வெறியாடுவாங்க. அதனால் நிறைய அடிபடும், நிறைய இது பண்ணும். வீட்டுக்கு வந்தாலே எண்ணெய் போட்டு தடவுறதும், அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறதும் வேலையாக. அடிபடாத பாகமே கிடையாது. கால் விரல்லேருந்து தலை வரைக்கும் அடிபட்டது தான். இப்போ நீங்கள் முதல் முறையாக அவரை பார்க்கும்போது கூட ஒரு ஏதோ இன்ஜுரி ஏற்பட்டதா கேள்வி. முதல்ல நாங்கள் இப்படி இவங்க கோச்சிங் தந்து அப்படி நம்ம மேட்ச் எல்லாம் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு நான் தமுக்கம் கிரவுண்டில் தான், மதுரையில் தமுக்கம் கிரவுண்டில் தான் அவங்க ஆடும்போது நாங்களும் யூனிவர்சிட்டி டீம் அங்கே ஆடும்போது அவங்களுக்கு இன்ஜுரி தான். தலையில் அடிபட்டு அப்படியே தூக்கிட்டு போனாங்க, அன்கான்சியஸ் ஆகி தூக்கிட்டு போனாங்க. ஆனால் இப்போ அவர் வந்து இனி ஆட மாட்டார், டீமே தோற்று போவோங்கிற லெவலில் இருக்கும்போது கடைசியில் லாஸ்ட்டு ஆஃப் டைமுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் இருக்கும்போது அவங்கள திருப்பி கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து ஆடி டீம் வின் பண்ணுது. மேஜிக் மாதிரி திரும்பி மேஜிக் மாதிரி அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் நான் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த பக்கமாக பொத்து இப்படியே தண்ணியாக ஊற்றுது, இந்த வாய்க்குள்ள அப்படி இப்படியே பிடிச்சிட்டு கட்டிட்டு ரத்தம் ஆடினாங்க. எல்லாம் பல்லெல்லாம் தெரிச்சு போயிட்டு அப்படி அடிப்படம், நிறைய அடிப்படம். எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் சும்மா விளையாட விட்டுக்கிட்டே இருக்கிறா. ஆமாம், அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க, விளையாட விட்டுட்டே இருக்கிறேன், எதுக்கு இப்படி விளையாடணும், அடிபடணும் அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கும் அவங்க விளையாட்டுக்கு மேலே உள்ள வெறி கூடுதல். அவங்க ஆடணும், நல்லா ஆடணும், அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய ஆளாக வரணுங்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மாவும் அப்படி தான் வளர்த்துருக்காங்க. 24 வயசு வரை அவங்க அம்மா வளர்த்ததும் அதே தான். அதுக்கப்புறம் நம்மளும் அதே தான் கேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த விளையாட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்ததுன்னா மேபி நீங்கள் அடிபடுவோம், நீங்கள் போவேனான்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். அது சாதாரணமாக ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே அப்படி நினைக்கிறது தானே. ஆமாம், நியாயமான கவலை தானே. ஒரு சின்ன அடிப்பட்டால் கூட அவங்க அதில் துடிச்சு போயிடுவாங்க, இனி எந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு தானே எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்மளும் அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால தான் அனுப்பிட்டோம். உங்கள் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அது ஒரு காரணம். நீங்கள் வந்து ரைடரா அல்லது டிஃபென்ஸா என்ன பண்ணி? நான் டிஃபென்ஸ் தான், நான் ரைடு பண்ண மாட்டேன், ரைட் ஆர்ச் ஆடுவேன். உங்கள் திருமணம் எந்த வருஷம் நடந்தது? 1984. 84. அப்புறம் நீங்கள் வந்து ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. திருமணமாகி டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஆடினேன். ஓகே. ஆமாம், அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி குழந்தைங்க பிறந்து அதுக்கப்புறம்லாம் ஆடலை.
குழந்தைங்க பிறந்த பிறகு ஆடல. அப்புறம் குழந்தைங்க படிப்பு, குழந்தைங்கள வளர்க்கணும் அந்த இதில் டிரான்ஸ்போர்ட்லேருந்தும் ரிசைன் பண்ணிட்டேன். அவங்க குழந்தைகளை வளர்க்குறதுக்காக ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. நமக்கு இப்போ மாதிரி வேலைக்கு ஆள் வச்சு அப்படிலாம் செய்யக்கூடிய அந்த பக்குவமோ அந்த வசதிகளோ அதெல்லாம் இல்லாததுனால நம்ம அப்படி குழந்தைங்கள நம்மளே பார்க்கணும். அவங்களுக்கு அப்படி தான் நம்ம பிள்ளைங்கள நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால அப்படி பார்த்தோம். 2 பெண் குழந்தைங்க, 2 பேரையுமே நல்லாவே படிக்க வச்சோம், நல்லாவே வளர்த்தோம். அவங்களும் அதே கபடியிலேயே இன்ட்ரெஸ்டாக விளையாடினாங்க. அப்பா மட்டும் விளையாண்டா பரவாயில்ல, அம்மா விளையாடி இருக்காங்க கபடி. அதனால நான் அதுக்கு அதெல்லாம் விடுவேன். அவங்கள ஸ்கூல்லேருந்தே சின்ன பிள்ளைலேருந்தே விளையாட போகும்போதுலேருந்தே சரி. அவங்க பேர், பொண்ணுங்க பேர் நிவேதா. ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு பேர் நிவேதா, செகண்ட் பொண்ணுக்கு பேர் ஜீவிதா. அப்போ அவங்க வளர்ந்ததுலாம் எந்த ஊரில்? சென்னையில் தான். பார்ன் பிராட்டப்பே சென்னை தான் அவங்க. ஓகே. அப்போ ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு மேரேஜுக்காக அவங்க ஐசிஎஃப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இபிலேருந்து ஐசிஎஃப் போயிட்டாங்க. நீ இபி வேணாண்டீங்களா? நான் வேண்டான்னு சொல்லல. அவங்களுக்கு இங்கே வந்து அந்த போஸ்டிங் வந்து கிளரிக்கலோட கம்மியான போஸ்டிங் தான். அதனால என்ன மேரேஜ் பண்ணோம், நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதனால ஐசிஎஃப்ல போய் கிளரிக்கல் போஸ்ட்ல ஜாயின் பண்ணி அந்த மாதிரி மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு போயிட்டோம். சென்னையில் எங்கே இருந்தீங்க? இந்த ஏரியாவில்? சென்னையில் ஐசிஎஃப் குவார்ட்டர்ஸ்லேயே இருந்தோம். குவார்ட்டர்ஸ்லாம் கொடுத்து அங்கேயே தான் இருந்தோம். அங்கேருந்து தான் நானும் வேலைக்கு இங்கே நேசமணி டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் சென்னையில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க பிறந்ததுக்கப்புறம் ஒர்க் வேலைக்கும் போகலை. பிள்ளைங்க படிப்பு, பிள்ளைங்களோட இது. பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஸ்போர்ட்டில் என்கரேஜ் பண்ணீங்க? சின்ன வயசுலேருந்து கபடிக்குன்னு அவங்க போகலை. ஆனால் ஸ்கூல் லெவல் ஸ்போர்ட்ஸ், ஸ்கூலில் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் டே வைப்பாங்கல்ல, அதுலலாம் எல்லா பரிசும் வாங்குவாங்க. எல்லா பரிசும் வாங்குறதுக்கு ஆசைப்படுவேன். ஓ ஓகே ஓகே. படிக்கவும் செய்யணும், விளையாடவும் செய்யணும். ரெண்டுமே நல்லா செஞ்சாங்க. ரெண்டுமே நல்லா பண்ணுவாங்க. எந்த குறையும் இல்லாமல் படிப்பு, விளையாட்டு. நான் விளையாட்டுக்குன்னா அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது. படிப்புக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். கொஞ்சம் அவங்களுக்கு சின்ன பிள்ளையில உள்ளது நம்ம சொல்லி கொடுத்து, கைட் பண்ணணும், நம்மளே சொல்லி கொடுத்து நம்மளே கைட் பண்ணி அவங்கள அந்த மாதிரி அவங்க படித்தாங்க. பட் அவங்க கபடியை தேர்ந்தெடுத்தது அப்பா ஒரு அவ்வளோ பெரிய லெஜெண்டுங்கிறதுனாலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது கபடி நம்ம விளையாடணும்? இல்லை, அப்பாவே பிள்ளைங்கள முதல்ல அந்த இவங்க டீம் வச்சுருந்தாங்க, லேடிஸ் டீம் வச்சுருந்தாங்க. அதில் உள்ள பிள்ளைங்கள்லாம் ஆடும்போது அக்காங்கெல்லாம் வந்து ஆடுறாங்க, நம்மளும் அதில் சும்மா ஆடுவோங்கிற மாதிரி தான் முதல் பிள்ளைங்க விளையாடினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்பாவும் பெரிய பிளேயர்ல, பிள்ளைங்க அவங்ககிட்ட இருந்த பிள்ளைங்க எல்லாமே ரயில்வேல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஐசிஎஃப்ல இவங்க இருந்து விளையாட்டு லேடிஸ் டீம் வச்சிருந்தாங்க. அதுவும் அங்க ஐசிஎஃப்ல இல்ல, ஐசிஎஃப்ல லேடிஸ் அப்பாயின்மெண்ட் கிடையாது. ரயில்வேஸ்ல ஐசிஎஃப்ல இப்பதான் போட போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அப்பாயின்மெண்ட் கபடி டீம் எடுக்கிறாங்க, விமென்ஸ் டீம்னு. பட் இவங்க டீம் வச்சிருந்தது எந்த இடத்துல? டீம் அவங்க நம்ம ஐசிஎஃப்ல இருந்தோம். ஆனால் அந்த சாயில வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. சாய் இருந்தது இல்லையா நமக்கு, நேரு பார்க். ஆமாம், நேரு பார்க் இல்லை, இப்போ தானே அந்த இது அங்கே வந்திருக்கு. பழைய சாய் சென்டர் இருந்தது இல்லை, அதில் இப்போ அந்த ஸ்குவாஷ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமாம், அதான் நேரு பார்க். அது நேரு பார்க், அது பேர் நேரு பார்க். புந்தமல்லி ஹை ரோட்ல இருக்கு. புந்தமல்லி ஹை ரோடு. அங்கே தான் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ப்ரைவேட்டாக ஒரு கிளப் நடத்திட்டு இருந்தாங்க. ப்ரைவேட்டாக, ஆமாம், ப்ரைவேட்டாக விமென்ஸ்க்கு. ஆமாம், விமென்ஸ்க்கு நடத்தினாங்க. அதை பார்த்துட்டு நிவேதா ஜீவிதாக்கும் வந்து அவங்களும் ஆடுவாங்க. அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் சொல்லி கொடுக்கும்போது இவங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதில் நல்லா ஆட ஆரம்பித்தவங்க தான். அதுக்கப்புறம் நிவேதா வந்து நேஷனல் கேம்ஸ் வர போனா. பெரிய பொண்ணு சின்னவா இந்தியன் கேப்டனாகவே போயிருக்கா. சின்னவா நல்லா பீச் கபடியும் அப்போ இருந்தது. பீச் கபடிலாம் நல்லா ஆடுவா. சின்னவா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு. நல்ல ரெண்டு பேருமே ரைடர்ஸ் தான். பெரியவளோட அட்டெம்ப்ட் நல்லா இருக்கும், போனால் டச் பண்ணிட்டு வர்றது. சின்னவா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பாள். அது மாதிரி ஆடி நல்லா ஆடி அவள் மேட்சை பார்த்தே அவளை யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் கவுன்சிலிங்கே போகலை. அவளுக்கு பிஇ சேர்க்கும்போது அந்த ஜேபிஆர் இதில் அந்த சென்ட் ஜோசப்பில் பாபு மனோகர் சார் அவளை நீங்கள் எங்கள் காலேஜில் தான் விடணும்னு சொல்லி அங்கேயே விட்டு எந்த கேபிட்டேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக படித்தாங்க. நீங்களும் சொல்லி தருவீங்களா? அவர் சொல்லி தரது இல்லாம கபடி? ஏன்னா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அவங்க அளவுக்கு நம்ம பெரிய ஆளு கிடையாது இல்லையா. சாருக்கு ரொம்ப பெருமை, நம்ம பொண்ணுங்க ரெண்டும் கபடி விளையாடு, மனசுக்குள்ள அவங்களுக்கு பெருமை இருக்கும். ஆமா. அப்புறம் மேடம் நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் படிக்கிற காலத்திலேயே பெண்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட் இருந்தது. அவங்க பேரண்ட்ஸ், சொசைட்டி, நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு விளையாடுறது, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. இல்லை, எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பாலாம் ரொம்ப என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. விளையாட போகிறதுக்குலாம் யாருமே இது பண்ண மாட்டாங்க. அப்பா டீச்சராக இருந்தாங்க. அப்பாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வாலிபால் பிளேயரு அப்படி இல்லை. அவங்க விளையாட்டில் எங்கள் அண்ணனும் கபடி பிளேயர், எங்கள் பெரிய அண்ணே
ஸ்டேட் லெவலில் ஷார்ட் புட்டில் ஸ்டேட் வின்னர் தான் பெரிய அண்ணன் தான். ஓ, எல்லாருமே விளையாடுவாங்க, அதனால நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஏன்னா ராஜரத்னம் சார் வீட்லேயும் அவங்க அண்ணன்லாம் ஸ்போர்ட் ஆமாம், விளையாடி அவங்க இருக்காங்க. அண்ணன் அவங்க அண்ணன் எல்லாருமே இப்போவும் அவங்க பெரிய அண்ணன் கராத்தே மாஸ்டர் தான், பெரிய அண்ணன் பையன் கராத்தே மாஸ்டர் தான், அவங்க சின்ன அண்ணனும் பெரிய வாலிபால் பிளேயர் தான். எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஒரு 2 ஃபேமிலியுமே வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப. இப்போ உங்கள் பொண்ணுங்கள்லாம் இப்போ வந்து யூஎஸில் இருக்காங்க 2 பேருமே. அவங்க விளையாட்டில் கண்டினியூ பண்ணிக்கணும், இங்கேயே இன்னும் இருந்து கபடியில் கண்டினியூ பண்ணிக்கணும் ஆசை தான் இல்லை. உங்களுக்கு? அப்படி இங்கே இருந்தால் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஆசை தான், இப்பவும் விளையாடுறதுக்கு ஆசை தான். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு இப்போ இல்லை. அங்கே மேரேஜ் வரைக்கும் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் இப்போ அங்கே போய் அவங்க சும்மா அவங்க ஃபிட்னஸ்க்காக அந்த டெய்லி கிரவுண்டுக்கு போவாங்க. 2 பேரும் நல்லா டாலாக இருப்பாங்க, நல்ல கபடிக்குள்ள ஃபிசிக் நல்ல டாலாக இருப்பாங்க, 2 பேருமே டாலாக இருப்பாங்க, கபடிக்கு ஏற்ற ஃபிசிக் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் பேர பசங்களாம் ஸ்போர்ட்டில்? ஆமாம், பேரெல்லாம் ஆடுறாங்க, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. பெரியவன் டென்னிஸ் விளையாடுறான். அமெரிக்காவில் கபடி இல்லை பெருசா. ஆமாம், அவனுக்கு இங்கே வந்தால் தாத்தா கபடி விளையாடுறாங்கல்ல, அந்த கிரவுண்டுக்கு போகிறது பார்க்குறது, தாத்தா கூட போய் கபடி விளையாடணுங்கிற எண்ணம்லாம் அவனுக்கும் உண்டு. ஆனால் அங்கே இல்லைல்ல, அங்கே டென்னிஸ் விளையாடுறான். பெரிய பையனும் விளையாடுறான், சின்ன பையனும். பெரியவளுக்கு 2 பசங்களும் விளையாடுறாங்க, சின்னவளுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும். அவங்க 2 பேரும் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறாங்க, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ். அவங்க 2 பேரும் பொண்ணுங்க 2 பேரும் நல்லா படித்ததுனால அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் உள்ளே போனாலும் அவங்க படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஆமாம், இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைச்சிது. ஆனால் படிப்பு ரொம்ப நல்லா படிப்பாங்க, யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் அவங்க. அது உங்ககிட்டேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படிப்பு நம்ம சொல்லி கொடுப்போம். நீங்கள் ரொம்ப பிரில்லியன்ட் தான். இல்லை வந்து சார்கிட்ட கபடி விளையாடுறதுக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும்ல, சும்மாவே விளையாட முடியுமா? அதாவது அவங்க சொல்கிறது மாதிரி தான், படிக்கிறது எல்லாரும் படிக்கலாம், ஆனால் விளையாட்டு திறமை எல்லாத்துக்கும் கிடைக்காதுல்ல. ஆமாம் ஆமாம். உங்களோட பொண்ணுங்களோட ஸ்போர்ட்ஸ் கரியர்லேயும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? அவங்களால முடிஞ்சதை விளையாண்டாங்க, வந்து அதன் மூலமாக நல்லா படித்தாங்க, உங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை? இது இல்லை, ஏன்னா அவங்க அதை விளையாடினாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற அளவை விட அவங்க நல்லாவே விளையாடினாங்க. விளையாடும்போது இப்போ அவங்க விளையாடிட்டு இங்கே இருந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு ஒரு வேளை கம்மியாக இருந்தது அப்படின்னு இங்கே இருந்தாங்கன்னா இங்கே கவர்மெண்ட்டில் ஏதாவது ஜாப் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை, படிப்புலேயும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப பிரில்லியண்ட்டு. பெரியவங்களும் அப்படி தான், சின்னவங்களும் அப்படி தான், படிப்பில் ரொம்ப பிரில்லியண்ட்டு. எதுனாலும் சடனாக பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. அதனால எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸில் அவங்க இருந்தாலுமே இந்த படிப்பை வச்சு அவங்க வேலைக்கு போனது எனக்கு அது ரொம்ப இதாக தான் இருந்தது, ரொம்ப பெருமையாக தான் இருந்தது. அவங்க 2 பேருக்கும் வந்து பொண்ணுங்க 2 பேருக்கும் அப்பா அம்மாவுடைய ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் பற்றி என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு ஜென்ரலாகவே அது ஒரு இன்னைக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. அவங்களுக்கு இன்னைக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. அப்பாவுக்கு இப்பவும் சொல்லுவா, பெரியவன் எப்பவும் சொல்லுவா, எப்பப்பா நீங்கள் இனி அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க, ஸ்போர்ட்ஸ் இது எப்படி நடந்துப்பா, டெய்லி அந்த ஸ்போர்ட்ஸை பற்றிலாம் கேட்பாங்க. என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க டிவியில், என்ன ஸ்போர்ட்ஸ் நடக்குது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதான் சொல்ல முடியும், அப்பா தான் அவங்களுக்கு ஹீரோ இன்னைக்கு வரைக்கும். எங்கள் அப்பா மாதிரி இப்போ யூடியூப்பில் இவங்க இதெல்லாம் வந்துருக்கல, இவங்க பேரை போட்டோன்னு வரல, அதை எல்லாத்தையும் காட்டுவாங்க. எங்கள் அப்பா பெரிய பிளேயர்ம்பாங்க. அவங்களுக்கு அந்த பெருமை ரொம்ப இருக்காதா? இல்லை பின்ன இல்லை, ரொம்ப பெரிய மேம். வந்து இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டது, இந்த இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட்டில் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் எல்லாருக்குமே இருக்குது. சுனில் கவாஸ்கர் எப்படி விளையாண்டாரு, கபில் தேவ் எப்படி விளையாண்டாரு அப்படின்னா நம்ம வந்து காமிக்க முடியும். ஏன்னா கபில் தேவ் மாதிரி தான் ராஜரத்னம் சாரும், கிட்டத்தட்ட ஏஜும் அதே தான், அவருடைய ஆக்ஷன் எல்லாமே வீடியோவாக இருக்குது. ஆனால் சாரோடது எதுவுமே இல்லையா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் வருத்தமான, இப்போ எப்படி விளையாண்டாருன்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அவங்க விளையாடுறது தெரியும். ஏன்னா பிள்ளைங்க வளர்ந்து விளையாட ஆரம்பிக்கும் போது அவங்களும் விளையாடினாங்க. அவங்க பிள்ளை எனக்கு பெரியவெல்லாம் நேஷனல் கேம்ஸ் போகும்போது அவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால பிள்ளைங்களுக்கு அப்பா எப்படி விளையாடுவாங்கிறது தெரியும் ஓரளவு. ரொம்ப தெரியலனாலும் அந்த சின்ன வயசுல உள்ள தெரியலனாலும் ஓரளவு தெரியும். ஆனால் இந்த கேசட்லாம் இல்லாமல் இருக்கிறது உண்மையிலேயே பேர பசங்களுக்குலாம் அது சொல்லி தான் நீங்கள் இது பண்ண முடியும். பேர பசங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி தான் கொடுக்க முடியும். பிள்ளைங்க இப்போ அப்பா இப்படி விளையாண்டாங்க, அப்படி விளையாண்டாங்க, தாத்தா இப்படி விளையாண்டாங்க, இப்படி விளையாண்டாங்கன்னு சொல்லி தான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி ஏதாவது இப்போ அந்த படம் ஏதாவது பார்க்கும்போது ஒரு ஸ்டில்ல பார்க்குறாங்க, நம்ம தாத்தா இந்த மாதிரி பேட்டியில் வராங்க, நம்ம தாத்தா இப்படிலாம் ஆடி இருக்காங்க, இந்த மாதிரி சொல்லி தான் தெரியும். பெரியவெல்லாம் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பான். ஆனால் அவங்களுக்கு நேரடியாக பார்க்கக்குள்ள வாய்ப்பு இல்லை. அந்த சீடியை போட்டு பார்க்கலன்னா அது நமக்கு கிடையாது. அப்போ அந்தளவு நமக்கு அதை வாங்கணும், அதை இப்படி வைக்கணுங்கிற அந்த நாலேஜும் இல்லை, அந்த வசதியும் இல்லை. இவங்கெல்லாம் விளையாட போகும்போது ஃபோன் வசதியே கிடையாது. அதனால் நமக்கு அந்த வசதியும் இல்லை. டிவியில் பார்த்து தான் இவங்க எப்படி விளையாடுறாங்கிறது அந்த டைம் வரும்போது டிவியை போட்டுட்டு உட்காந்துருப்போம் எப்படி விளையாடுறாங்கிறத பார்க்குறதுக்கு.
அதனால் அந்த சீடி இல்லாதது எல்லாத்துக்குமே கஷ்டம் தான். பிள்ளைகள் இன்னைக்கு அப்பா விளையாண்டதை ஒன்றுக்கா பிள்ளைகளை போட்டு காட்டலாம் பார்க்கலான்னா ஒரு இது இல்லையம்மா அப்படின்னு தான் கேட்பாங்க. சாரோட கெரியர் பற்றி உங்களுக்கு ஏதாவது குறை உண்டா? அது வந்து அவர் அச்சீவ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டாரு, அர்ஜுனா அவார்டு வாங்கிட்டாரு, 2 முறை ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்கிட்டாரு, நேஷனல் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டாரு, அவ்வளோ ஃபேமஸாகவும் இருந்திருக்காரு. ஓவரால் நீங்கள் ஹாப்பியா அல்லது இன்னும் கொஞ்சம் ஏதாவது ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கலாம், இன்னும் அவர் அச்சீவ் பண்ணியிருக்கலாம் அப்படி தான்? ஆமாம், இன்னும் அச்சீவ் பண்ணியிருக்கலான்னு உள்ள எண்ணம் எனக்கு உண்டு. அதை நான் உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா அவங்க விளையாடும்போது 2 ஏசியாடு போனாங்க, 3வது ஏசியாடும் அவங்க போவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நம்ம கபடியை பொறுத்தவரையில் கபடியில் எல்லா கேமுமே இந்தியாவுக்குள்ளே ரெண்டு குரூப்பாக இருப்பாங்க, பாலிட்டிக்ஸ் இருக்கும் உள்ளாலேயே. அதனாலே அவங்களுக்கு அந்த 3வது ஏசியாடு போக முடியலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஏன்னா அவங்க அப்போ நல்லா விளையாடிட்டு தான் இருந்தாங்க. இருக்கிற பிளேயர்ஸை விட அவங்களுக்கு 3வது ஏசியாடு போகும்போது 38 இயர்ஸ் ஆகும்னாலும் அவங்க நல்லா அந்த வயசுலேயும் அவங்க நல்லா விளையாடிட்டு தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவங்க 10 வருஷம் 15 வருஷமாக இந்தியன் ரயில்வேஸ் கேப்டனாகவே இருந்திருக்காங்க. 10 வருஷம் கண்டினியூவாக இந்தியன் ரயில்வே கேப்டன், தமிழ்நாடு கேப்டன் இப்படிலாம் இருந்திருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸை அடிச்சுக்க ஆளே கிடையாது, நான் பார்த்தவரில்லை. இதுவரை அப்படி ஒரு பிளேயர் திறந்து வந்ததே இல்லை. ஆனாலுமே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒன்று. 2வது, இவங்க கொஞ்சம் சின்ன வயசாக இருந்திருந்தா இவங்க ஒலிம்பிக்ஸ்லாம் போயிருக்கலாமோ, இப்போ இந்த ப்ரோ கபடிலாம் ஆடி இருக்கலாமோ அப்படிலாம் நான் நினைச்சது உண்டு. ஓகே, ஒலிம்பிக்ஸ்க்கு இன்னும் கபடி வரலாம். இந்த இந்தியாவில் நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல வர சான்ஸ் இருக்கு. ஆமாம், ஆனால் அந்த ப்ரோ கபடி அதுக்கு வந்து சாரோடைய கேம் வந்து அவங்கள அடிச்சுக்கவே ஆள் இருந்திருக்காது. நமக்குள்ள அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சே அப்படிங்கிறத நான் நிறைய நினைப்பேன். நான் அவங்க ஏஜ் அப்படி, அதனால் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்படிலாம் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் வந்து கேட்குறதுக்கு வீட்டை சுற்றியே ரிப்போர்ட்டர்ஸ் தான் இருக்கணும், அவ்வளோவுக்கு நல்லா ஆடிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. உண்மைதான். நான் இப்போ இருக்கிற சார் விளையாண்ட கேமை பார்த்து ஆட்கள்கிட்ட கேட்குறேன், அவருக்கெல்லாம் மதிப்பே கிடையாதுன்றாங்க. அந்த ஏலத்தில் வந்து நான் வந்து ராஜரத்னம் சாருக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது சார், அவர் தான் டாப்பில் இருப்பார் அப்படின்றாங்க. கபடி இன்னும் பாப்புலர் பண்ணியிருப்பார்ல, அவர் வந்து ப்ரோ கபடி லீக் ஆடினார். அளவில் டாப்பில் இருப்பாங்கன்னா டாப்லேருந்து கீழே வர மாட்டாங்க, அந்த அளவு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவர் ஆல்ரவுண்டர், டிஃபென்ஸும் பண்ணுவார், அஃபென்ஸும் பண்ணுவார். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தானே இது. இப்போ எல்லாம் போனஸ் லைனில் அப்படி தானங்க ஆடுறாங்க. என்லைன் கேம்லாம் இப்போ கிடையாது. நீங்கள் விளையாடும்போது என்லைன் கேமா? என்லைன் கேம் தான். போனஸ் கூட கிடையாது. போனஸ் கிடையாது. அப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் தான் போனஸ் வந்தது. இவங்க ஐசிஎஃப்லாம் ஜாயின் பண்ண அப்புறம் தான் போனஸ் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் என்லைன் கேம் தான். என்லைன்லாம் ஆடி ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டீப்பாக போகணும் உள்ளால அது கஷ்டம். அதெல்லாம் ஆடுறவங்களுக்கு இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்கும். போகும்போதெல்லாம் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரலாமே. இப்போ ஒவ்வொரு பிளேயர்ஸ் ஆடும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சான்ஸ் தான் நல்லா ஆடி இருக்குமே, நம்ம இவங்களுக்கு அப்படி ஒரு சான்ஸ் தான் நல்லா ஆடி இருக்குமே. ஆனால் அதுக்குள்ளே ஏஜ் இல்லையே. கரெக்ட். அதுதான். ஆனால் இப்போ கபில் தேவ் அந்த மாதிரி நினைக்கலாம், அவருக்கு வந்து ஐபிஎல்லாம் இல்லையே. ஐபிஎல்லாம் இல்லைல்ல, கண்டிப்பாக நினைக்கலாம். அவங்களாம் தான், அவங்களே என்ன பெரிய லெஜெண்ட் அவங்க. ஆமாம், அதெல்லாம் கபில் தேவுக்கும் அந்த T20 கிரிக்கெட்டு கரெக்டாக செட் ஆயிருக்கு. நீங்கள் சொன்னீங்க இப்போ கபில் தேவ் சார் ஸ்டேஜ் தான் இவங்களுக்கு அந்த டைம் தான். உண்மையிலேயே நான் கபில் தேவ் இவங்களே கம்பேர் பண்ணியே நிறைய தடவை பேசியிருக்கேன். உங்களே மாதிரி தான் அப்படின்ட்டு. அவருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு. ஆமாம் உண்மை. அது அவரும் கபில் தேவ் வந்து இப்போ ஐபிஎல் ஆப்ஷனுக்கு வந்தாருன்னா, ஏலத்துக்கு வந்தாருன்னா, அவருக்கும் ஆளே கிடையாது. ஆல்ரவுண்டர் அவரு. ஆமாம், எல்லா வேலையும் செய்வாரு, கேப்டனும் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் ராஜரத்னம் சாரும். ஆமாம், லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்திருக்குல்ல அவருக்கு. ஆமாம், டீம் வழி நடத்துற. கண்டிப்பா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாத்துக்கும் அப்படி நல்லா இருக்காது. அது இவங்க கபில் தேவ்னா நீங்கள் சொல்ற மாதிரி கபில் தேவ் சாரும் நல்ல லீடர்ஷிப் உள்ள ஆள் தான். இவங்களும் அப்படிதான். அந்த ஒரு பர்சனாலிட்டி மேட்டுக்கு அந்த கிரவுண்டுக்குள்ளார இறங்குனா வந்து கிரவுண்டுக்குள்ளே இறங்குனா அது தனி பர்சனாலிட்டி தான். அது எனக்கு என்ன ஒரு ஃபேனாக வந்து ஒரு யோசனை வரும்னா மேடம், இவரோட கேம் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து இந்த டிவியில் வந்து இருந்ததுன்னா, இந்த ப்ரோ கபடி மாதிரி ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து இருந்துன்னு வச்சுங்களேன், எத்தனை புது கபடி ஃபேன்ஸ் உருவாயிருப்பாங்க. நிறைய இப்போவுமே ஃபேன்ஸுங்கிறது இவங்க ஸ்டேஜில் ஆடும்போது தமிழ்நாடுக்கு உள்ள ஃபேன்ஸை விட நான் நிறைய ஃபேன்ஸ் அவங்களோட ரசிகர்களை பார்த்தது நார்த்தில் தான். ஓ அப்படிங்களா? ஏகப்பட்ட ரசிகர்கள். கல்கட்டா போனால் அவ்வளோ வரும் வந்து சுற்றி தான் இருப்பாங்க. டெல்லி போனால் அப்படி அவங்க ரசிகர்கள்லாம் நார்த்தில் ஏகப்பட்ட ரசிகர்கள். அவங்களுக்கு தமிழ்நாடு அளவுக்கு, தமிழ்நாடு தாண்டியே கூட தாண்டியுமே அவங்களுக்கு ரசிகர்கள் நார்த்தில் தான். ஏதாவது மறக்க முடியாத ஏதாவது ரசிகர்களுடைய விசிட்டு உங்கள் வீட்டுக்குலாம் வந்திருக்காங்களா? இப்போ வீட்டுக்கு வர்றது வந்து இவங்க கூட விளையாடுறவங்க வந்திருக்காங்க. இவங்க ரயில்வேஸில் விளையாடுறவங்க, வெஸ்டர்ன் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே அங்கெல்லாம் விளையாடுறவங்க இந்த கேம்ப் இருக்கும்போது இங்கே வருவாங்க போவாங்க. மற்றபடி நம்ம அங்கே மேட்ச் பார்க்கும்போது வருவாங்கல்ல, வந்து ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்கல்ல, இவங்க போனால் இவங்க பேரை சொல்லி
ஒரே சத்தமாக தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் வந்து காலில் விழுவாங்க. அவ்வளவுக்கு அவங்க மதிப்பு கொடுப்பாங்க இப்போ கூட. இப்போ கூட. ஆனால் இப்போ ஜூனியர்ஸ் எப்படின்னு நமக்கு தெரியும். அவர் விளையாட்டை பார்த்தவங்க அதாவது இவரோட விளையாண்டவங்க மட்டும் இல்லை, ஃபேன்ஸ்லாம் கூட மறக்கல. அந்த இப்போ 80-90 கபடி பார்த்தவங்களாம் மறக்கல. இப்போ கூட நீங்க நார்த் எங்கேயாவது போனீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படிதான் எல்லாரும் வந்து கட்டி தான் பிடிப்பாங்க. நமக்கு அந்த லாங்குவேஜ்லாம் தெரியாது ரொம்ப. பட் வந்து சாரோட புகழ் வந்து பார்த்தவங்க மத்தியில குறையவே இல்லை. அந்த விளையாட்டுக்கு லாங்குவேஜே கிடையாதுங்க. விளையாட்டை பொறுத்தவரையில் எந்த எதுக்கு போனாலும் அதுக்கு அந்த லாங்குவேஜ் ஒரு தடையே கிடையாது, மொழி ஒரு தடையே கிடையாது. எங்கே போனாலும் வந்து அவங்க பார்க்குறது, அவங்கள ஆசையாக கட்டி பிடிக்கிறது, காலில் விழுறது எல்லாம் பண்ணுவாங்க. இன்ஜுரி பற்றி சொன்னீங்க. உங்கள் மேரேஜுக்கு அப்புறம் கூட அந்த இன்ஜுரி 2 மாதம் கல்யாணம் ஆகி 2 மாதத்துல வந்து இன்ஜுரியோட வந்து. ஆமாம், 1984 மேரேஜ் ஆச்சு. 84 எங்களுக்கு நவம்பரில் தான் மேரேஜ். 85 ஜனவரியில் என்னமோ யோக்மாலில் ஒரு மேட்ச் நடந்தது நார்த்துலேயே. அந்த மேட்ச்சில் அவங்களுக்கு அப்படியே கால் ஒடிஞ்சு அப்படியே திரும்பிடுச்சு. அந்த டோ பின்னாடியும் இது ஹீல் முன்னாடியுமா அப்படி திரும்பி அப்படியே தூக்கிட்டு, அதில் பெஸ்ட் பிளேயரே அவங்க தான். அவங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்துருந்தாங்க. அப்போ பரிசெல்லாம் ரொம்ப கிரிக்கெட் அளவுக்கு அந்த அளவுக்குலாம் பெருசாக இருக்காது. இது வந்து இப்போ தான் கபடியை A1 இதாக கேமாக ஆக்கியிருக்காங்க. முன்னால் அப்படி இருக்காங்க, பெரிய அளவில் கிடையாது, பெரிய அளவில் கிடையாது. அந்த சைக்கிளையும் தூக்கிட்டு அவங்கள அவங்க கூட விளையாடின ஒரு பையனை, ஐசிஎஃப்ல விளையாடின ஒரு பையனே அவங்களையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இந்த வீட்டில் தான் இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு, இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால. அப்புறம் தான் நான் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனதே. அப்போது அப்படி தூக்கிட்டு வந்தாங்க. பயந்துட்டீங்களா? பயம்னு இல்லை, ஆனால் அந்த கால் சரியாகி மறுபடியும் அவங்க விளையாடணுங்கிற ஒரு கவலை இருந்திருக்கும். ஆமாம், அது இருந்தது. அது ஒரு 4 மந்த்ஸுக்கு இங்கெல்லாம் இந்த புத்தூர் கட்டு அது தண்ணிலாம் கிடையாது. இங்கே மயிலாடின்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் போய்லாம் கட்டுவாங்க. தங்கம்புதூர் மயிலாடி அங்கே போய் கட்டி அவங்களுக்கு ஃபுல்லாக எண்ணெய் போட்டு ஒரு 2-3 மாதம் ரெஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் சரியானோடனே போக ஆரம்பிச்சிருவாங்க, விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதை கொஞ்சம் பார்த்து நமக்கு கஷ்டம் வீட்டில் இருக்கவங்க. நீங்கள் என்னதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி திரும்ப விளையாடணுமே, சரியாகி திரும்ப விளையாடணும். ஏன்னா சில இன்ஜுரி தான் சீரியஸாக வந்துடும். ரெண்டாவது இப்போல்லாம் உடனே சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, பண்ணி அதை சரி பண்ணுறாங்க. முன்னால் அந்த ஆப்ரேஷன்லாம் எதுவுமே இவங்களை பண்ணதும் இல்லை, பண்ணதுக்குள்ளே இதுவும் இல்லை. அப்படியே அதை எண்ணெயை போட்டு தடவி இப்போ நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட காலெல்லாம் ஒரு பக்கம் இப்படி வீங்கியிருக்கும், ஒரு கால் ஒரு விரல் இப்படி ஒடிஞ்சிருக்கும், கை விரல் இப்படி இருக்கும், கால் விரல் உடஞ்சிருக்கும், இங்கெல்லாம் தையல் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். கபடி வந்து அவ்வளோ கடினமான கேம் இல்லை, ஈஸியாக யாருமே விளையாட முடியாது. கபடியில் வந்து கராத்தே, ஜிம்னாஸ்டிக் எல்லாம் கலந்தது தான் கபடி. எல்லா இதாக அதில் இருக்கணும். இப்போ அவங்க 5 பேர் பிடிக்கிறாங்க, 6 பேர் பிடிக்கிறாங்க, மேலே ஜம்ப் பண்ணி கீழே வந்து லைனை தொடுறாங்க. ஆனால் அதில் ஜிம்னாஸ்டிக் இருந்தால் தான் அது வர முடியும். அந்த மாதிரி சார்கிட்ட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த ஜம்ப் தானா? நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அவங்களோட? ஆமாம், அந்த ஜம்ப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைவ் அடித்து வருவாங்க. பிடிக்க வரும்போது 2 பேர் பிடிக்க வந்தாலும் அவங்க மேலே கையை ஒன்றி டைவ் அடிச்சு வெளியே வந்துடுவாங்க. சர்வசாதாரணமாக வந்துடுவாங்க. போனால் தொட்டுருவாங்க, பிடிச்சா அப்படி பிடிச்சா அப்புறம் வந்து டிஃபென்ஸில் வந்து அடிச்சாருன்னா அதிரடிதான் உளுந்துருவாங்க, அதிலே சுருண்டுருவாங்க, எங்கேயும் போகவே முடியாது. ஏன்னா அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுத்துலேயும் திறமையான வீரர்கள் சொன்ன பசங்க வந்து நம்மகிட்டே வந்து அண்ணா அண்ணின்ட்டு வந்து நல்லா விளையாடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. சாயங்காலம் மேட்ச் நடக்கும்போது எல்லாம் அடி வாங்கி ஒன்று எண்ணெய் போட்டுட்டு தடவிட்டு கஷ்டமாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் விளையாட்டு தானே, அப்புறம் ஒரு வீர விளையாட்டு தாங்க கபடி. ஆமாம் ஆமாம், கபடி பொறுத்தவரை அது ஒரு வீர விளையாட்டு தான். அதனால தைரியம்னா விளையாடவே முடியாது, களத்தில் இறங்கவே முடியாது. அப்புறம் சாரோட பொட்டென்ஷியல் அவர் வந்து ஃபுல்லாக வெளிப்படுத்திட்டாருன்னு நினைக்கிறீங்களா, அல்லது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு இது இன்னும் வெளிப்படுத்திருக்காங்கிற லெவலில்? இல்லை, அவங்க பொட்டென்ஷியலுங்கிறது அவங்க நல்லா வெளிப்படுத்திட்டாங்க. ஆனால் அவங்க ஏஜ் போனனால தான் இல்லை, ஒருவேளை சின்ன வயசாக இருந்தால் ஒருவேளை இன்னும் நல்லா அந்த மாதிரி டிவிலாம் வந்துருக்கிற போது அவரோட கேம் வெளியில் தெரிஞ்சிருக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான். மற்றபடி இல்லை, அவங்க 100% அவங்க இது பண்ணிட்டாங்க. சாருக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷன்லாம் வந்து இப்போ இன்னும் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு, அவருக்கு இது மாதிரி வேற ஏதாவது அவார்டு கிடைச்சிருக்கணும், அல்லது வந்து இன்னும் ரெக்கக்னிஷன் வேணும் அவரோட கேம்? அது கண்டிப்பாக வேணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டுங்க. ஏன்னா அவங்க அர்ஜுனா அவார்டு வாங்கினாங்க, அதுக்கப்புறமும் அவங்க தாய்லாந்துக்கு இதெல்லாம் கோச் ஆப் பண்ணாங்க. இங்கே நிறைய இந்த செலெக்ஷன் கமிட்டி அதிலெல்லாம் இருந்தாங்க, இந்த பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுலலாம் இருந்தாங்க. அப்படிலாம் அவங்க நல்ல ரெக்கக்னைஷனோடு தான் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு துரோணாச்சாரி அவார்டு கொடுத்துருக்கலாம், இப்போ பத்மஸ்ரீ அந்த மாதிரி அவார்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க அதுக்கு எலிஜிபிளான ஆள். ஆனால் அதெல்லாம் அவங்க கொடுக்கல.
நமக்கு அது நம்ம ட்ரை பண்ணாலுமே அது எந்த வழியில் போய் ட்ரை பண்ணணும் அவார்டு அவங்களா கொடுக்கணும் இல்லை? ஆமாம், அது தெரியாத மாதிரி அது அவங்களா என்னென்ன பிளேயர்ஸ் இந்த டைமில் இப்படி இருந்திருக்காங்கங்கிறத அவங்களா கொடுத்து நோட் பண்ணி அவங்களா கொடுக்கணும். ஓகே. இப்போ அர்ஜுனா அவார்டு நம்ம கேட்கல, இல்லை நம்ம அங்கே போயிட்டு வந்தப்போ உடனே கிடச்சிடுச்சு. இப்போ பாகிஸ்தான் கூட ஆடினாங்க, அவங்க ஜப்பான் மேட்ச் ஆடும்போது பாகிஸ்தான் கூட ஆடுறாங்க. ஆடி அவங்க மட்டும் நாங்கள் டிவியில் பார்த்துட்டே இருக்கோம், அவங்க மட்டும் ஸ்டேஜுக்கு வரல, இதுக்கு வரல, விக்டரி ஸ்டாண்டுக்கு வரல. ஐயோ அப்பாவை காணலையே, அப்பா மட்டும் வரலையே, என்னாச்சோ ஏதாச்சோ. 94ல் பதறி போய் இருக்கிறோம். 94 ஏஷியாட் அவங்க ஆடும்போது அவங்களாம் டோப்பிங் நீட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கேப்டனாக இருந்தப்போ அங்கே போனால் ஒன்றுமே இல்லை. ஏன்னா பாகிஸ்தான்காரங்க அவங்க மேலே கிளைம் பண்ணிட்டாங்க, இவங்க அடித்தா இவருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இரும்பு மாதிரி இருக்குது, அடித்தா இப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க கிளைம் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க உடம்புல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 2வது தான் மெடல் வாங்கினாங்க. அப்புறம் தான் எல்லாரோடையும் சேர்ந்து வாங்கினாங்க. அப்புறம் தான் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இல்லை அதுவே நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, என்ன வரலையே யாதோ என்னதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், இது நல்லா விளையாண்டா அதுக்கான ஒரு இது கண்டிப்பாக. அந்த திறமை வந்து திறமையானவங்க தான், ஆனால் அந்த உடலும் அதுக்கு தகுந்த உடல்னால அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு இந்த உடம்புல வேற ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவரோட கேமை பார்த்துட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க. அந்த அளவு பதட்டத்தோடலாம் இருந்தாங்க. மேம் வந்து நான் இதை கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து கபடி நீங்கள் சொன்ன மாதிரி வீர விளையாட்டு தைரியம் வந்தால் விளையாட முடியும். ஒரு உடலும் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே நல்லா இருக்கணும்ல, திறமை அளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கும் நல்லா இருக்கணும்ல. சாருக்கு அமைஞ்சது வந்து ஒரு பெரிய வரம் கிஃப்ட். ஆமாம், கண்டிப்பாக. அவங்க உடம்பு உண்மையிலே பெரிய கிஃப்ட்டு தான். அந்த மாதிரி உடம்பு தான் அது கபடிக்கே செஞ்சு வச்ச உடம்புங்கிற மாதிரி சொல்லலாம். ஆமாம், அது இருந்தால் கபடிக்குன்னு இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸுக்கும் அவங்களுக்கு உடம்பு தகும். வாலிபால் விளையாடி இருக்காங்க, எந்த ஸ்போர்ட்ஸுக்கும் அவங்க ஹை ஜம்ப் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்போர்ட்ஸுக்கும் அவங்க உடம்பு தகும். அது மாதிரி நேச்சுரலாகவே அவருக்கு வந்து அமைஞ்ச உடம்பு தான். அதோட இல்லாமல் திறமையும் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க். எப்படி நேச்சுரலாக நம்ம உடம்பு இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணணும்ல. நம்ம அதை யூஸ் பண்ணுற விதமும் இருக்கு இல்லையா. நம்ம உடம்பு நல்லா இருக்குது, அது நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அந்த கபடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவரோட கமிட்மெண்ட், அவரோட அந்த இன்ட்ரெஸ்ட், அதற்கான கடின உழைப்புலாம் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கீங்க. அவர் 24 வயசில் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஸோ அவரோட பீக்லலாம் நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ கபடி எவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பாரு சார்? போட்டி அல்லது ப்ராக்டிஸ்? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபே கபடி தாங்க. அப்போ அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? அவ்வளோ சீரியஸாக எடுப்பாங்க. உங்களுக்கு எது அதில் ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் என்ன? அவரோட அந்த கபடி மேலே அவருக்கு இருக்கிற ஆர்வத்தில் வந்து எதை நீங்கள் பார்த்து வியந்திருக்கீங்க? நீங்களே உங்களுக்கே கூட ஆச்சரியமாக இருந்த விஷயம் இல்லை. அவங்க வந்து நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குன்னா அன்றைக்கெல்லாம் தூங்கவே மாட்டாங்க. நாளைக்கு அதை எப்படி விளையாடணும், எப்படி இவங்க ரைட் பண்ணால் எப்படி அடிக்கணும், நம்ம ரைட் பண்ணால் எப்படி பாயிண்ட் எடுக்கணும், அந்த மாதிரி இருப்பாங்க. அதுவே நமக்கு இதாக தான் இருக்கும். அந்த ஃபுல்லாக கபடி எப்படி விளையாடணும், என்ன செய்யணும், அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. வேற ஒரு இதுக்கே போக மாட்டாங்க. சார் வந்து இப்போ கூட 4:30 மணிக்கு எழுந்துக்கிறாரு காலையில். ஆமாம், அப்பயும் அதே மாதிரி 5 மணி. முன்னாலே அப்படி தான். எப்போவுமே காலையில் அவங்க 4:30 மேலே தூங்க மாட்டாங்க, கிரவுண்டு போக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்க பாடி ஃபிட்னஸ்க்காக ஷட்டில் விளையாட போகிறாங்க. அதில் போங்க. காலையில் ஒரு 4:30 5 மணிக்கு எழுந்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கேட்டு போயிட்டு ஒரு 9:30 10 மணிக்கு வருவாங்க. வந்து அவங்களே சமைப்பாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்து. சாரோட கோபம், ஏன்னா கோபம் வந்து விளையாட்டுக்கு ஒரு அவசியமான குணம் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப கோபம் இருக்கக்கூடாது விளையாட்டுக்கு. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சாரோட கோபம்? ரொம்ப வரும். நான் நிறைய நாள் சொல்லுவேன், இப்போ கோவப்படாதுங்க, கொஞ்சம் பொறுமையாக போங்கன்னு தான் நானே சொல்லுவேன். அது ரொம்ப கோபம் வர தான் செய்யும். ஆனால் சிலவங்க பண்ணுறதும் அப்படி தான் இருக்கும். நம்ம சொன்னப்புறம் கேட்கல, இப்படி விளையாடணுன்னா சிலவங்க கேட்க மாட்டாங்க, அதனாலேயும் கோபம் வரும். விளையாட்டை பொறுத்தவரையில் மற்றபடி அவங்க கோபக்காரங்க தான். அந்த கோபம் வரும்போது நம்ம கொஞ்சம் அமைதியாக போயிட்டோம்னாக்கி அந்த கோபம் அப்படி அடங்கி போயிடும். கோபம் அவருக்கு கபடிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் நல்லா விளையாடுறதுக்கு? ஏன்னா நம்ம அந்த ரோஷம், எந்த கோபமும் எந்த இதுக்கும் ஹெல்ப் பண்ணாது. அது தேவையில்லைன்னு தான் சொல்லுங்க. தேவை கிடையாது. கோபத்தை விட நம்ம திறமையை நம்ம காட்டணும், நம்ம நல்லா விளையாடணும். கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு பலன் கிடையாது. இப்போ கூட வந்து சார் பேரை சொன்னால் வந்து எல்லாருமே அந்த பழைய மலரும் நினைவுகள்லாம் வர அளவுக்கு கபடி விளையாடி இருக்கிறாரு இல்லையா? இப்போ வந்து சார் வந்து இன்னும் கபடி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு அரௌண்ட் 65 ஆகுது இந்த ஏஜ், இன்னும் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கபடி வந்து அவங்க இப்போ ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கிரவுண்டுக்கு போனால் பிள்ளைங்க நிற்கிறாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்படி பண்ணால் நல்லா விளையாடலாம், பண்ணால் நல்லா விளையாடணும், அதை அவங்க சொல்லி கொடுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அவங்க
இப்போ இந்தியா லெவலில் செலெக்ஷன் கமிட்டி இப்போ ப்ரோ கபடிக்கெல்லாம் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செலெக்ஷன் கமிட்டிலலாம் அவங்க இருந்து பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க எப்போவுமே அப்படி தான். ஒரு ஒரு விளையாடினா ஒரு 75% மேலே விளையாடினா தான் ஒரு பையனுக்கு செலெக்ஷனே கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரையில் அதில் எந்த எக்ஸ்கியூஸுமே பண்ண மாட்டாங்க அந்த ஸ்போர்ட்ஸுக்கு. அதனால அவங்க அதிலலாம் இருக்கலாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. ஓகே. இன்னும் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கலாங்கிற இது. ஆனால் வந்து மனசில் உள்ளதை பேசுறது அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து சாருக்கு அது ப்ளஸ் நினைக்கிறீங்க மைனஸ் நினைக்கிறீங்க? ப்ளஸ் தான். மனசில் உள்ளதெல்லாம் பேசிடுவாங்க, தயங்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வந்து சில பேர் வந்து சில பேருக்கு அது உண்டாகும். ஆனா அது எல்லாத்துக்கும் அப்படி ஆகாது. இப்படிதான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்படிதான் அவங்க இது பண்ணுவாங்க. கரெக்டா இருக்கிறது நல்லது தானே. மனசுல உள்ளது பேசிடுவாரு, பேசிடணும், எதுலையும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது அந்த ஃபீல்டில் அது நல்லா இருக்கும். ஸோ அதனால அவரோட கெரியரை பொறுத்த வரைக்கும் அவர் இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே உங்களுக்கு எந்த குறையும் உங்களுக்கு கிடையாது. அவர் 38 இயர்ஸ்ல நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. முடிஞ்சிருந்தா நியாயமா வந்து அவருக்கு 3வது ஏஷியாடு கூட கிடைச்சிருக்கணும். ஏஜ் எல்லாம் பார்க்காம கேமை பார்த்துருந்தா. ஆமா ஆனால் ஒரு 2 தடவை போயாச்சு வயசாகுதுன்னு நினைச்சிட்டாதான் அவங்கள ஒதுக்க முடியுமே ஒழிய மற்றபடிலாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். கேமை தானே பார்க்கணும். இப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் இன்னும் ஆடிட்டு இருக்காங்கல்ல. தோனி 40 வயசு. அதுதான் நான் ஆசைப்படுவேன். அப்படி நம்ம 3வது ஏஷியாடும் போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. அதுவும் கிரிக்கெட்டை விட கபடி ரொம்ப கஷ்டம். அப்பயும் நீங்க ஃபிட்னஸ்லாம் வச்சுக்கிறதுங்கிறது வந்து சாதாரண. கபடி ரொம்ப கஷ்டங்க. அடிபடுறதெல்லாம் உடம்பு, அதுக்கு தகுந்த உடம்பு. நீங்க சொன்னீங்க இல்லையா, கிஃப்ட் தான் அந்த உடம்பு இருக்கணும். மேடம், எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா நீங்கள் வந்து அவருடைய மனைவியாக இருந்ததுனால அந்த அந்த புரிதல் உங்களுக்கு இருந்தது. ஸ்போர்ட்னா அடிப்படும், கபடினா அடிப்படும். ஸ்போர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சு நம்மளும் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்ததுனால அந்த புரிதல் இருந்தது. ஆமாம், அது வந்து அவருக்கு கிடைச்ச கிஃப்ட் அது.